ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அமேசிங் ஃபேக்ட் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒரு அப்டேட்டும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி வந்து உங்களோட ஃபோன்ஸில் வந்து டெலீட் ஆன ஃபோட்டோஸை வந்து ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ப்ளே ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் சர்ச் பாக்ஸில் டிஸ்க் டிங்கர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் போஸ்ட்டோட ஆப் வந்து உங்களுக்கு வரும். அந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து ஓப்பன் கொடுத்துங்க. இப்போ வந்து பார்த்தீங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 2 விதமான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு மேலே வந்து ஷோ ஆகும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்கேன், அண்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று வந்து ஸ்டார்ட் பேசிக் ஃபோட்டோ சர்ச்னு இருக்கும். இந்த 2 ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து நம்ம ஃபோட்டோ சர்ச் பண்ணுறதுக்கு வந்து ரூட் பண்ணியிருக்கிறது எந்த விதமான அவசியமும் இல்லை. ஸோ வந்து இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஃபோட்டோஸும் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு மோஸ்ட்லி சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்துக்கு தான் உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் ரூட் பண்ணி ஜஸ்ட் வந்து உங்களோட ஃபோட்டோஸ் ஃபுல்லாக நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் டீப்பாக. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்துருங்க. கோ டு செட்டிங்ஸில் போய்ட்டு ஃபைலுக்கு வந்து ஆக்சஸ் கேட்கும். ஸோ ஆக்சஸோட பர்மிஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபோனை வந்து அது ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபோனில் இருக்க எல்லா ஆப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 வந்துட்டு நமக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுக்கும். ஜஸ்ட் வந்து நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து லாங் டைம் ப்ராசஸிங்கிறவாசி நம்ம ஃபோட்டோஸில் வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 ஃபோட்டோஸ் வச்சு டெலிட் பண்ணிப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா 10,000 20,000, சில பேர் 1 lakhக்கு மேலே கூட வந்துட்டு நிறையா ஃபோட்டோஸ் வந்து டெலிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா ஃபோட்டோஸையும் வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். ஸோ நான் வந்து வீடியோக்காண்டி வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வந்து நான் பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். இது எல்லா ஃபைலும் வந்து நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒன்றா நீங்கள் வந்து பார்க்கலாம் எந்தெந்த ஃபைல்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் வேணாம் அப்படின்றத வந்து நீங்கள் இதிலே வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறக்காண்டி நான் ஜஸ்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1926 ஃபைல்ஸ் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோஸ் வேணுமோ அந்த ஃபோட்டோஸை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 4 ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். கீழே வந்து ரெக்கவர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு 3 விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கும். சேவ் டு கஸ்டம் லொக்கேஷன் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்கள் ஃபோனில் வந்து இது வந்து எங்கே வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃபோனில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஆப்பை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து சேவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நியூ அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ப்ளூடூத்தில் வந்து நியூன்னு கொடுக்குறீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை ஓப்பன் பண்ணி கட்டுறக்காண்டி ஜஸ்ட் வந்து இதோட யூஸ் ஃபோல்டர் கொடுத்துட்டு அலோவ் கொடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. சார் ஜஸ்ட் நோ தேங்க்ஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து நம்ம சேவ் பண்ண ஃபோல்டரை வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து அக்சஸ் பண்ணி கட்டுறேன். உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் நம்ம டேரெக்டாக ப்ளூடூத்தில் சேவ் பண்ணாச்சு. நம்ம வந்து ப்ளூடூத்தை ஸ்விட்ச் பண்ணுறோம். இதில் வந்து நியூவில் நம்ம அங்கே சேவ் பண்ண எல்லா ஃபோட்டோஸும் வந்து இங்கே உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இருக்குது. ஸோ நம்ம டெலிட் பண்ண மாதிரி இது வந்து என்ன குவாலிட்டியில் இருந்துச்சோ அதே குவாலிட்டியில் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து இது ரெக்கவர் ஆகும். இது மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மோர் யூசேஜ் வந்து அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி உங்கள் செல்லில் இருக்க எல்லா விதமான ஃபோட்டோஸையும் வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கலாம். டெலிட்டான ஃபோட்டோஸ் எல்லாம் அது வந்து இயற்கணக்காக இருந்தாலும் சரி, சேம் மொபைல்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையிலேருந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.